அரசியலில் சில நேரங்களில் காலச்சக்கரம் அப்படியே பின்னோக்கி சுழலும் என்பார்கள். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதிலும் அந்த உரிமை மறுக்கப்படுவதிலும் சசிகலாவுக்கும் விஜய்க்கும் இடையே வியக்கத்தக்க ஒற்றுமைகள் நிலவுகின்றன. சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கில் சசிகலா முதல்வராக பதவியேற்க மின்னல் வேகத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் அப்போதைய ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கிரீன் சிக்னல் கொடுக்காததால் விழா ஏற்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட அலங்கார உபகரணங்கள் அனைத்தும் அவசரமாக திரும்ப எடுத்து செல்லப்பட்டன. ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் முதல்வராக பதவியேற்பதற்கான விழா ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடந்து வந்தன. கடந்த 2006இல் கருணாநிதி அங்கு முதல்வராக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஆட்சி அமைக்க விஜய்க்கு ஆளுநர் RB அர்லோகர் அழைப்பு விடுக்காததால் தற்போது அந்த பணிகள் அப்படியே பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டின் முன்பு போடப்பட்டிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் திடீரென அகற்றப்பட்டுள்ளது. அன்று ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சசிகலாவுக்கு பெரும்பான்மை இருந்தும் அவரை பதவி பிரமாணம் செய்ய அழைக்காமல் காலம் தாழ்த்தினார். அந்த சமயத்தில் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு வந்ததும் சசிகலாவின் முதல்வர் கனவு கலைந்தது. அதேபோல் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற தவேகா தலைவர் விஜயின் கோரிக்கையை ஆளுநர் அர்லோகர் நிராகரித்துள்ளார். ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு இதுவரை நிரூபிக்கப்படவில்லை எனவும் விளக்கமளித்துள்ளார்.